என் பேர் சௌமியா. என்னுடைய ஃப்ரெண்டு யாசின் மாஸ்டர் கிட்ட எக்ஸசைஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு அவருடைய வெயிட் லாஸை பார்த்து அவர்கிட்ட நான் யாசின் மாஸ்டருடைய காண்டாக்ட் நம்பர் வாங்கினேன். காண்டாக்ட் நம்பர் வாங்கிட்டு சாருக்கு நான் காண்டாக்ட் பண்ணேன். சார் சொன்னார், டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள், அப்புறம் பிடிச்சிருந்தா நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணலாம், இல்லாட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். நான் டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணேன். அதுலேயே சார் கொடுத்த எக்ஸசைஸ் அதெல்லாமே பார்த்து எனக்கு சரி டெய்லி கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே டெய்லி கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 15 டேஸ்லேயே எனக்கு உடம்புல இருந்த இஷ்யூஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா சார்ட் அவுட் ஆச்சு. எனக்கு டைஜஷன் இஷ்யூ இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு நிறைய பல்பிட்டேஷன், அப்புறம் கான்ஸ்டிபேஷன், எனக்கு நிறைய கேஸ்ட்ரிக் இஷ்யூ, இந்த மாதிரி ஒவ்வொரு இஷ்யூவாக இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து சி செக்ஷன் டெலிவர்டு உமன். எனக்கு டெலிவரி ஆகி 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. எனக்கு என்னென்னமோ நான் பண்ணி பார்த்தேன், எனக்கு வெயிட் லாஸ் ஆகவே இல்லை. அதனால சரி இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது வெயிட் லாஸ் ஆகும்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு ஒவ்வொரு இஷ்யூவெல்லாம் ஃபஸ்ட்டு எனக்கு உடம்புல இருந்த இஷ்யூவெல்லாம் ஃபஸ்ட்டு எனக்கு சார்ட் அவுட் ஆச்சு. அதனாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா எப்பயுமே நான் லேசியாக இருப்பேன். ஆனால் எக்ஸசைஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து நல்ல ஆக்டிவாக இருந்தேன். எனக்கு நல்ல ஹோல் டே ஃபுல்லாக நான் எனர்ஜியாக இருந்த மாதிரியே எனக்கு ஃபீல் ஆச்சு. சார் வந்து எனக்கு டெய்லி கிளாஸ் முடிஞ்ச உடனே அவர் ஒரு 5 மினிட்ஸ் வந்து கவுன்சிலிங் கொடுப்பார். என்ன ஃபுட்டு சாப்பிட்றீங்க, எப்படி நீங்கள் ஃபிட்னஸ்க்கு இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்லா 5 மினிட்ஸ் நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் பற்றி எல்லாமே சொல்லுவார். நல்லா நம்மளுக்கு கவுன்சிலிங் கொடுப்பாரு. அதனால் எனக்கு டெய்லி அவர் மோட்டிவேட் பண்ணுறது பார்த்து எனக்கு கிளாஸ் அட்டன் பண்ணால் நல்லா இருக்கும், நம்ம ஹெல்த் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செகண்ட் மந்த்தும் நான் அப்படியே கிளாஸ் கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி செகண்ட் மந்த் ஆயிடுச்சு, நம்மளுடைய பிளட் கவுண்டிங் எல்லாம் என்னன்னு சொல்லி செக் பண்ணலான்னு பார்க்கும்போது என்னுடைய பிளட் கவுண்டிங் வந்து 10.5 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் எனக்கு 8.9 தான் இருந்துச்சு. ஸோ இந்த இன்க்ரீஸ் லெவல் பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால் எங்கள் வீட்டில் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், இவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, நீ அப்படியே எக்ஸசைஸ் கண்டினியூ பண்ணு, ஹெல்த் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ 3rd மந்த்தாக நான் எக்ஸசைஸ் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் டு யாசின் மாஸ்டர். உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். என்னுடைய வெயிட்டில் நிறையா இன்ச் லாஸும் ஆயிருக்கு. என்னுடைய வெயிட் 73லேருந்து 70 வரைக்கும் நான் குறைஞ்சிருக்கேன். அதனால் ஒன்ஸ் அகைன் நான் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க சார்.